ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அகைன் லியோ வியூடெக். ஸோ இன்றைக்கி இந்த நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டோர் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ நம்ம ESSL பிராண்டோட X990 அண்ட் F12 ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வச்சு ஸோ எப்படி ஒரு நார்மலாக இருக்கிற டோரை ஆக்சஸ் டோராக கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், எலக்ட்ரோ மேக்னட்டோட ப்ராக்கெட் நம்ம இன்ஜினியர் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காரு வித்து ஸ்ப்ரிட் லெவல் வச்சு. பிகாஸ் லெவல் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டோர் லாக் ஆகும்போதும் ஓப்பன் ஆகும்போதும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ ஒன் பை ஒன்னாக ஸ்க்ரூஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக செல்ஃப் த்ரெட்டுக்கு ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நம்ம எல்லா ப்ராக்கெட்டை லாக் பண்ணுறோம். ஸோ ஸ்க்ரூ பண்ணுறக்கும் நம்ம பாஷ் மிஷின் யூஸ் பண்ணுறோம். கார்ட்லெஸ் மிஷின் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், ப்ராக்கெட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் இப்போ எலக்ட்ரோ மேக்னெட் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அலைன் கீஸ் இருக்கும். ஸோ அலைன் கீ எல்லாமே உள்ளே தான் இருக்கும். பிகாஸ் யாருமே அன்வான்டாக அந்த மேக்னெட்டை ரிமூவ் பண்ணவோ இல்லை டேம்பர் பண்ணவோ முடியாது. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக ஸோ அலைன்ஸ் கீஸ் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அலைன் கீயை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ தான் லாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோவில் பார்த்தா தெரியும், லெஃப்ட் சைடில் 2 அலைன் கீ இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 2 அலைன் கீ கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணுற இடத்துல மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு நம்ம இன்ஜினியர் ட்ரில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ப்ராப்பராக ட்ரில் பண்ணிவிட்டு ஸோ ஆஸ் யூஷுவல் தான் வுட் ப்ளக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல் டிவைஸ் ESSL பிராண்டில் X990 அந்த மிஷினோட பேக் பிரேக்கெட் தான் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுவும் வித் ஸ்ப்ரிட் லெவலோட தான். ஸோ நீங்கள் ஸ்ப்ரிட் லெவல் வச்சு கரெக்டாக பண்ணால் தான் ஸோ மிஷின் நீங்கள் வெளியிருந்து பார்க்கும்போது பர்ஃபெக்டான வியூவில் இருக்கும். இல்லைனா சம்திங் கொஞ்சம் கிராஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்காது பார்க்குறக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பர்ஃபெக்டான ஆங்கிளில் இருக்குது. ஸோ இப்போது எக்ஸிட்காக நம்ம F12 ESSL கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது மார்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே அலுமினியம் பார்ட்டிஷன் இருக்கிறதுனால ஸோ அந்த பார்ட்டிஷனுக்கு உள்ளேயே கேபிள் நம்ம ரன் பண்ணுறோம். பிகாஸ் வெளியே எதுவும் கேபிள் தெரியக்கூடாது, பார்க்க ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஸோ பார்ட்டிஷன்லேயே நம்ம ஹோல்ஸ் பண்ணி ஸோ கேபிள்ஸ் நம்ம ரன் பண்ணுறோம். கேபிள் ரன் பண்ணி அதோட கனெக்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா அதோட பேக் சைடு ப்ராக்கெட் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே செல்ஃப் த்ரெட்டிங் ஸ்க்ரூ தான். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெட்டல் பிளேட்டில் அலுமினியம் பார்ட்டிஷன் ஸோ இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணும்போது இப்போ நிறைய ஒயர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். இதில் பவர் ஒயர்ஸ் ப்ளஸ் RS485 கம்யூனிகேஷன் நம்ம மாஸ்டர் டிவைஸ்க்கும் ஸ்லேவ் டிவைஸுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம ESSLோட எக்ஸிட்காக இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறோம்.
சம் பிளேசஸில் நம்ம ஜஸ்ட்டு எக்ஸிட் பட்டன் மட்டும் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் அட்டண்டன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து எப்போ உள்ளே வர்றாங்க, எப்போ வெளியே போகிறாங்க, ஸோ அப்படிங்கிற டேட்டாபேஸ் வேணும்னு கேட்டனால ஸோ இந்த கிளைண்ட் சைட்டில் வந்து நம்ம ஃபிங்கரே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ 2 சைடுமே அவங்க ஃபிங்கர் வச்சா மட்டும்தான் டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ கீழே டவுன் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி ஸ்க்ரூ இருக்குது. ஸோ அந்த சேஃப்டி ஸ்க்ரூ போட்டு நமக்கு லாக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மேக்னெட்டோட பிளேட் இருக்குது. ஸோ அந்த மேக்னெட்டோட பிளேட்டை டோரில் வந்து மவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேக்னெட் ஆன் பண்ணியாச்சு. அதில் ஒரு லைட் இண்டிகேஷன் இருக்கும், அது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி ஆன் பண்ணி வச்சு இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த மேக்னெட்டோட சீட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது எப்பவும் போலவே உங்களுக்கு செல்ஃப் ட்ரில்லிங் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிடலாம். ஸோ இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த ஜட்டல் ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டில். ஸோ அந்த ஜட்டல் ப்ராக்கெட்டில் லிட்டில் பிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. இப்போ கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியிருந்து டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வர்றாரு. ஸோ இப்போ மேக்னெட் ஓப்பனில் இருக்குது. ஸோ 10 செகண்ட்ஸ் டைம் டிலே கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஆன் ஆயிடுச்சு, டோரும் லாக் ஆயிடுச்சு. இப்போ டோரை வந்து புல் பண்ணோம் அப்படின்னா டோர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புல் பண்ணுறாரு, ஸோ டோர் ஓப்பன் ஆகாது. இப்போது எக்ஸிட் ரீடர் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரீடர் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தவுடனே டோர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போ இதில் ஜஸ்ட்டு நார்மலாக இருந்த ஒரு அலுமினியம் டோரை ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல் டோராக நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து வித் அட்டண்டன்ஸ் டேட்டாஸும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த டிவைஸ்னால் உங்களுக்கு என்ன மெயின் அட்வான்டேஜ்னால் உங்கள் ஆஃபீஸும் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கும் அண்ட் செக்யூராக இருக்கும். அன்வான்ட் என்ட்ரியை வந்து உங்களால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பெல், அலாரம்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ண முடியும். இதை பற்றி மேலும் விவரங்களுக்கு எங்களோட கஸ்டமர் கேர் காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எப்போ வேணாலும் உங்களுக்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், சேல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகைன். Thank you.